Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Sun Study. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எஸ்எம்சி பேஸ் கான்செப்டில் நம்ம ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் வந்து பண்ணி இந்த யூடியூப்பில் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே ப்ளைனாக நீங்கள் எடுத்துகிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் போகிறீங்க அப்படின்னா அதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பயப்படணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான என்ட்ரி வந்து இன்னும் ஸ்டில் வந்து கிடைக்கல. ஓகேங்களா? கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பெட்டர் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறேன். நான் பண்ணக்கூடிய என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து என்னோடய லாஸஸ் ரெக்கவர் பண்ணுற வரைக்கும் கவுண்டர் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கேன். ஸோ கோல்டில் எஸ்டர்டே ஒரு கவுண்டர் என்ட்ரி வந்து கிடச்சிது. ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி கிடச்சிது. ஆனால் நான் வந்து போகலை. ஸோ அது வந்து பார்க்கலாம். சரி, நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 4 ஹவரில் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு பெரிய ப்ராஃபிட் வேணும். ஓகேங்களா? பெரியசாக எனக்கு ப்ராஃபிட் இருந்தால் தான் என்னால் ஒரு குட்டியான ஒரு ரிஸ்கில் ஒரு $50 ரிஸ்கில் $50 ரிஸ்கில் எனக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக $2000 வந்து எனக்கு வரணும். வந்தால் தான் என்னோட ரிஸ்கெல்லாம் நான் பண்ணி வச்சுருக்க லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி கேபிட்டலுக்கு கொண்டு வர முடியும். கேபிட்டலுக்கு கொண்டு வந்துட்டால் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேட் போதும், பெரிய ப்ராஃபிட் பிடிச்சலாம். இது பாசிபிளா? $50 நமக்கு. ஸோ $50 எஸ்எலுக்கு நமக்கு $2000 ப்ராஃபிட் வந்து வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நம்மளோட யூடியூப் சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து ஐடியா நிறையா கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீயாகவே. ஓகேங்களா? சரி, ஓகே. என்னோடய வீடியோவை கண்டினியூஸனாக ஃபாலோ பண்ணி டெய்லியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மந்தில் என்னோடய ட்ரேடிங் லைஃப்பில் இது வந்து செகண்ட் டைம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு நடந்தது நிறைய எஸ்எல் வந்து 20 எஸ்எல் கிட்ட எனக்கு வந்து ஹிட் ஆகி அதை ஒரே ஒரு ட்ரேடில் கவர் பண்ணியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இயருக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 2.5 இயருக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ட்ரேடில் அது வந்து கவர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. 2.5 இயருக்கு அப்புறமா இப்போ செகண்ட் டைம் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் அப்போ இருந்ததை விட இப்போ நான் நல்ல நாலேஜபிளாக இருக்கேன். ஸோ அதனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிருக்கேன். அதனால் என்னோடய ரிஸ்க்கெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு ஃபைனலாக கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்றது என்னோடய யூடியூப் சேனலை பார்த்து எல்லோரும் கற்றுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும். நான் வந்து ஒரு குட் ட்ரேடர். ஓகேங்களா? நான் வந்து ஒரு குட் ட்ரேடர் அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு ஒரே ட்ரேட் 2 ட்ரேடில் லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டுக்கு கொண்டு போவேன். ஓகேங்களா? ஓகே. இதுதான் வந்து என்னோடய டார்கெட். $50க்கு எனக்கு $2000 ப்ராஃபிட் வரணும். அப்போது நான் என்ன பண்ணணும்? நான் கம்ப்ரஸ் பண்ணணும் என்ட்ரியை. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் போகிறோம். 15 மினிட்ஸில் நமக்கு இந்த சப்ளையில் மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இதில் போட்டிருக்கிற என்ட்ரி இது போடலை. ஓகேங்களா? இது மார்க்கிங்க்கு வச்சுருக்கேன். இந்த இடத்துல என்ட்ரி இருக்குது அப்படின்றதுக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் 5 மினிட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இல்லைனா 5 மினிட்லேருந்து 1 மினிட்டுக்கு போயிட்டு என்ட்ரி போட்டு நம்ம ரீசன்ட் லோ இந்த லோலையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக 2000 விட 3000 கூட நம்மளால் ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஸோ அதுதான் பிளான் பண்ணி இந்த உள்ளே இருக்கக்கூடிய சப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்க்கெட் வந்து 4 ஹவர் டிமாண்டில் மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு நல்ல ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டான். ஸோ மார்க்கெட்டிங் இருந்து ஒரு பெரிய ஃபால் வந்து நடந்துருச்சு. ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு வராமல் 15 மினிட்ஸில் நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இது டோட்டலி ஒரு லிக்விடிட்டி பர்ஜ். ஓகேங்களா? ஸோ டோட்டலி ஒரு லிக்விடிட்டி ஹண்ட்டு. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணதுக்கு அப்படியே இது வந்து நியூயார்க் செஷனில் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏஷியன் லண்டன் எடுத்திருக்கு. லண்டனை நியூயார்க் எடுத்து
கீழே அடிச்சிருக்கான். ஸோ இவங்க இந்த 2 பேரோட இந்த நியூயார்க், ஏஷியன், லண்டன் இது வந்து டோட்டலாக வந்து ஹண்ட் ஆயிருக்கு. அப்போ நமக்கு என்ட்ரி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது, பட் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை விட இது பவர், அதை விட இது பவர் நான் சொல்லலை. இங்கேயும் இருக்குது, இங்கே உள்ளேயும் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நியூயார்க்கில் இந்த இடத்துல ஒரு பெரிய செல் ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய எஸ்எல் வந்து இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம லிக்விடிட்டின்னு கன்சிடர் பண்ணலாம். இது ஹிட் பண்ண சான்ஸ் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பையில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டை இந்த இடத்துல தான் செல்லுக்கு வந்து கிரியேட் பண்ணி இங்கேருந்து அடிச்சிருக்கான். ஸோ இந்த விக்கு பார்த்தீங்கன்னா இந்த விக்கில் கண்டிப்பாக ஆர்டர் வந்து இருக்கும். விக்கில் தான் போய் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? விக்கில் ஆர்டர் வந்து இருக்கும். ஸோ இப்படியும் வந்து என்ட்ரி இருக்குது. இப்படி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் என்ட்ரி இருக்குது. அடுத்தது இந்த இடத்துலையும் என்ட்ரி இருக்குது. அப்போது 2 இடத்துல என்ட்ரி இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையும் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து போகலாம். நமக்கு தேவை பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா? சரி, இப்போ 15 மினிட்ஸ் போகிறோம், 5 மினிட் போகிறோம். 5 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 5 மினிட்ல மார்க்கெட்டிங் வந்து இங்கே நின்றுட்டு அப்புறமா மேலே போயிட்டு எல்லாத்தையுமே அடிச்சுட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு 5 மினிட்ல கண்ட்ரோல்டு மார்க்கெட். ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் ஆகிருக்கு. அப்போது நமக்கு வேறு எங்கே சப்ளை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிடன் சப்ளை இருக்குது. இப்போ இந்த ஹிடன் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைவை தாண்டி இருக்குது. ஸோ இதை விட்டுருவோம். நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த சப்ளை வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மிட்டிகேட்டட். ஓகேங்களா? 5 மினிட்ல நமக்கு வந்து கரெக்டான இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டே இல்லை அப்படின்றத அசியூம் பண்ணிக்கலாம். இங்கே இந்த விக்கில் நம்ம லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணியிருக்குன்றதுனால இந்த விக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த விக்கும் ஒர்க் ஆகும். அப்படியே மேலே போவோம். மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட இங்கே இருக்கக்கூடிய 4 ஹவருக்குள்ளே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ். ஓகேங்களா? நல்லா பாருங்கள், 4 ஹவருக்குள்ளே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே மேலே வந்து சப்ளை இருக்குது. இந்த 15 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. நல்லா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல சூப்பரான மேனிப்புலேட்டட் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல மேனிப்புலேட்டட் சப்ளை இருக்குது. இங்கே வந்து நமக்கு பிஓஎஸ் சோச் வந்து இங்கே நடக்குது. ஸோ இங்கே மார்க்கெட் சப்ளைவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேனிப்புலேட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கு. ஸோ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இது வரைக்கும் மார்க்கெட் வர சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து 15 மினிட்ஸ் 5 மினிட் வந்து போக வேண்டாம். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனுக்கு மட்டும் 5 மினிட் வந்து போய்க்கலாம். ஸோ இங்கே 15 மினிட்ஸ். இந்த 15 மினிட்ஸில் இந்த பிளாக் கலர் கேண்டலை மிட்டிகேட் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், செல் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ சிம்பிள் என்னன்னா இது நமக்கு உள்ள ரீஃபைன்மெண்ட் இல்லை. இந்த விக்கை வந்து ரீஃபைன்மெண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். உள்ள ரீஃபைன்மெண்ட் இல்லாதனால நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த இடத்துல ஒரு க்ரைட்டீரியா மிஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நம்ம இந்த இடத்துல செல் போகலாம். பட் லோ ரிஸ்கில் செல் போகிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? லோ ரிஸ்கில் செல் வந்து போகும், இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? லோ ரிஸ்கில் மட்டும் செல் வந்து போகும். ஓகே, அப்போது இந்த விக்கு வந்து எடுத்துக்கலாம். மேலே இங்கே வந்து ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. அப்போது நமக்கு லிக்விடிட்டியாகவும் இருக்குது. அப்போது இந்த நியூயார்க் அடிச்சிருச்சு அப்படின்னா இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ரைட்டா? 15 மினிட்ஸோட ரீஃபைன்மெண்ட் இந்த இடத்துல இங்கே வந்துருச்சுன்னா 15 மினிட்ஸுக்கு போகிறோம். சரி, 15 மினிட்ஸோட சப்ளையில் வந்துருச்சுன்னா 5 மினிட்டுக்கு போகிறோம். கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், செல் பண்ணுறோம். அதுக்குள்ளே போயிட்டு ஒரு சப்ளை எடுத்து அதில் செல் பண்ண வேண்டாம். ரைட்? ஸோ இங்கேருந்து நமக்கு செல் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 4 ஹவரில் இங்கே நான் போட்டு வச்சுருக்கிற இந்த டிமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டருக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான், கவுண்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேறு எதுக்கும் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே இருந்தால் நமக்கு செல் வந்து கண்டிப்பாக இருக்குது. இந்த ஒரு செல் போதும் நமக்கு. இந்த ஒரு செல்லில் கன்ஃபர்மேஷன் பார்த்து டைட்டாக என்ட்ரி எடுத்து இங்கே கீழே டிமாண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லாஸை ரெக்கவர் பண்ணி கேபிட்டலை வந்து க்ரோ பண்ணி ஸ்டெடியாக கொண்டு வந்துடணும். அது கொண்டு வந்துட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம லாஸ் பண்ணி கூட பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் பண்ணிடலாம். நோ இஷ்யூ.
இன்னைக்கு எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு இந்த இடத்துல இது வந்து பிஓஎஸ் ரைட்டா? இது வந்து சோச். ஸோ, இங்க மேல ஹண்ட் பண்ணி கீழ அடிச்சிருக்கான். அகைன் மேல போயிட்டான். இந்த டிமாண்ட் வந்து நமக்கு இந்த டிமாண்ட் வந்து நமக்கு பை வந்து போனா இந்த டிமாண்ட்லேருந்து போகும். ஸோ, இல்லன்னா மார்க்கெட் கீழ போகும். நமக்கு வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து 4 ஹவர்னுடைய டிமாண்ட். ஸோ, லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். 4 ஹவருடைய இந்த டிமாண்டுக்கு வந்துட்டா போதும். இங்கேருந்து பை எடுக்கலாம். இந்த பை ஒரு பை போதும் நமக்கு எல்லாமே வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஒய்ஸ் வந்து நடந்திருந்தது. இந்த இடத்துல நான் எஸ்டர்டே நைட் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சப்ளை ஃபெயிலியர். டிமாண்ட் ஃபெயிலியர். இந்த இடத்துல டிமாண்ட் ஃபெயிலியர். அப்போ இந்த லோ எடுத்தா நமக்கு டபுள் சோச் ரைட்டா? ஸோ, இந்த லோன்றது சோச் வந்து கொடுத்துட்டான். ஓகேங்களா? சோச் வந்து கொடுத்துட்டான். டிமாண்டை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? அப்போது செல்லு இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு எஸ்டர்டே என்னோட பிளான் இந்த சப்ளையில் இருந்தது. பட் நான் செல் போகக்கூடாதுன்னு என்ன நானே வந்து சொல்லிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி கவுண்டரில் போய் நம்ம லாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ, இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் வந்து நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 5 மினிட்ல பார்க்கும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டில் ரொம்ப பவர்ஃபுல் கேண்டில். ஓகேங்களா? இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சூப்பராக செல் ஆகும். ஸோ, மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ஹிடன் சப்ளை ரைட்டா? ஸோ, மார்க்கெட் இந்த ஹிடன் சப்ளை வந்து எடுக்கிறான். ஸோ, 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ, வேறு எங்கே எடுத்திருக்கானா? இல்லை. இப்போது 1 மினிட்டுக்கு வந்து நம்ம போயிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு இந்த ஹையை எடுத்து இந்த லோ வந்து எடுத்திருக்கான். இதில் சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இதில் சப்ளை எடுக்கிறதுக்கு எடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா இந்த ஹை தான் வந்து ஓவரால் லிக்விடிட்டி. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும் லிக்விடிட்டி மூவ்மெண்ட். அப்போது இந்த ஹையை வந்து எடுப்பான். ஸோ, சப்ளையும் எடுப்போம். ஸோ, சப்ளை இங்கே இருக்குது. தெரியுதா? இதுதான் சப்ளை. ஸோ, மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்துட்டான். கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கீழே போயிட்டான். அடுத்த சப்ளையில் போயிட்டு நம்ம என்ட்ரி போகக்கூடாது. இந்த சப்ளைலாம் என்ட்ரி வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஸோ, எல்லா வீடியோலும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஹைன்றது ஒரு லிக்விடிட்டி. ஓகே, இந்த லிக்விடிட்டியை வந்து இந்த இடத்துல ஹண்ட் பண்ணுறான். டைம் வந்து 1 மினிட். ஸோ, ஹண்ட் பண்ணுறான். நமக்கு ஸ்டில் இந்த இடத்துல சப்ளை வந்து வேலிடாக இருக்குது. ஸோ, சப்ளை இஸ் 5 மினிட். ஸோ, 5 மினிட்ல போய் பார்க்குறோம். ஹண்ட் பண்ணுறான். ஹண்ட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்க முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ, 1 மினிட்டுக்கு வந்து போகிறோம். 1 மினிட்ல நமக்கு பிரேக் அப்படின்றது இங்கே இருக்குது பிரேக். ஸோ, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ளை. ஓகேங்களா? இது வந்து சப்ளை. அடுத்தது இதுவும் இருங்க, இது சப்ளைவான்னு பார்த்துருவோம். எஸ், இதுவும் ஒரு நல்ல சப்ளை. ஓகேங்களா? இதில் வந்து எந்த ஒரு நான் என்ட்ரியும் கொடுக்கல இந்த இடத்துல. ஏன்னா இதுவே வந்து ஒரு லிக்விடிட்டி. எகெயின் ஒரு லிக்விடிட்டி தான் பில்ட் பண்ணியிருக்கான். அதனால் டவுட்டில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இதில் வந்து என்ட்ரி வந்து எந்த ஒரு என்ட்ரியும் கொடுக்கல. மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணுறான். இதை விட்டுட்டான். இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணுறான். அப்போது சேம் 1 மினிட்ல நமக்கு லிக்விடிட்டி இருக்குன்றனால இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்ப்போம். ஸோ, இந்த இடத்துல நமக்கு பிரேக். அடுத்தது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல நமக்கு சோச் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, செல் அப்படின்னு போகணுன்னா இந்த இடத்துல செல் போகணும். இதில் போகணும். நம்ம இந்த விக்கு எடுக்கிறதே பெட்டர். இந்த விக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ, செல்லுன்னு போனால் இந்த இடத்துல செல் வந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல செல் வந்து போகணும். ரைட்டா? நான் எங்கே செல் போயிருந்தேன், நான் ஒரு செல் வந்து போட்டிருந்தேன். எந்த இடத்துல போட்டிருந்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கீழே இப்படி இறக்கி இப்படி வந்து ஒரு செல் போட்டிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கிட்ட வந்துட்டு இங்கேருந்து செல் ஆகிட்டான். ஓகேங்களா? கிட்ட வந்துட்டு அப்படியே செல் ஆகிட்டான். ஓகே.
அப்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் வந்து பார்த்தோம். இந்த இடத்துல சோச் வந்து இருந்தது. அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எது வந்து நமக்கு பர்ஃபெக்டான சப்ளை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம சப்ளைவாக எடுத்தால் இதில் இம்பேலன்ஸ் இல்லை. அப்போது இதை வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, இதை எடுக்கிறத விட இதை விட பெட்டரான ஒரு சப்ளை இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ கரெக்டான ஒரு சூப்பரான ஆர்டர் பிளாக் இருக்குது. இதில் வந்து நம்ம செல் வந்து போகலாம். இதில் நான் செல் வந்து போட்டுட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு செல் போட்டிருந்தேன். அது ட்ரிகர் ஆகலை. இந்த இடத்துல செல் வந்து போட்டுட்டேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 1:00 2:00 வந்து அந்த மாதிரி மிட் நைட் வந்து இருந்தது. ரைட்டா? ஸோ இந்த இடத்துல நான் போட்ட சப்ளை மார்க்கெட் வந்துட்டான். பட் நான் வந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணாமல் கீழே கீழே போனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த என்ட்ரியை எடுத்துட்டேன். இந்த என்ட்ரியை டெலீட் பண்ணிட்டேன். வேணாம் நைட் மார்க்கெட், ஸோ ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ட்ரியை விட்டுட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு நைட்டு ஏஷியனில் ஓகேங்களா, மிட்டிகேட் பண்ணிட்டு நல்லா கீழே போயிட்டான். ஓகேங்களா? ஓகே, அப்போது அடுத்த என்ட்ரி எங்கே ட்ரை பண்ணலாம்? இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? டாப். ஸோ மார்க்கெட் டாப்புக்கு வந்தான், அங்கேருந்தும் கீழே வந்து போயிட்டான் நியூயார்க்கில். ஓகேங்களா? ஸோ நான் வந்து மேலே ட்ரை பண்ணேன், அங்கே மார்க்கெட் வரல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா இது டோட்டலி ஒரு கவுண்டர். ஓகேங்களா? இதில் போகிறது நம்ம வந்து ரிஸ்க் தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி கவுண்டரில் போய் தான் லாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெக்கவர் பண்ணணும். அதனால் மார்க்கெட் வந்து என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பிளான். சரி, இப்போ எனக்கு என்ன ட்ரேட் இருக்குது? அகெயின் 15 மினிட்ஸ்க்கு வரேன். 15 மினிட்ஸில் பிஓஎஸ் சோச். ஸோ அடுத்த பிரேக் மார்க்கெட் வந்து ஒரு பியூரஸ்டான ஒரு செல் ஃபார்மை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. அப்போது இதில் ஹை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து நினைப்பீங்க ஹை வந்து இங்கே இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஹை, அப்போது இதுதான் நமக்கு சப்ளை, இதுலேருந்து செல் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. இப்படி வந்து போகக்கூடாது. இப்படி போனால் டோட்டலி எஸ்எல் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அப்போ எது வந்து போகணும் அப்படின்னா, இதுதான் வந்து ஹை, இதுதான் ஹை. ரைட்டா? அப்போது இந்த ஹை கிட்ட எங்கே சப்ளை இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இங்கே தான் சப்ளை இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதுக்கு மேலே ஒரு சப்ளை இங்கே இருந்திருந்தால், ஏதாவது ஒரு சப்ளை இருந்திருந்தால் இதுதான் ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் பை த லக் நமக்கு ஒரே ஒரு சப்ளை தான் இங்கே இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இருக்குது, இந்த சப்ளைக்கு கரெக்டான இன்டியூஸ்மெண்ட் இல்லை. அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளையோட ரீஃபைன்மெண்ட், இன்னொரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒர்க் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து கவுண்டரில் பண்ணக்கூடிய மேனிப்புலேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கவுண்டர்ஸில் இந்த மாதிரி மேனிப்புலேஷன்ஸ்லாம் நடக்கும். ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை வந்து எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஆக்டிவ் ஆகி போயிட்டுருப்பான். ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள், ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து ஆக்டிவ் ஆகி கீழே போயிருக்கு. ஸோ இந்த சப்ளை இது வந்து நியூயார்க்கில் கிரியேட் ஆன இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்தால் கன்ஃபர்மேஷன். ஸோ ரீஃபைன்மெண்ட் வந்து பார்க்கலாம். சூப்பரான ரீஃபைன்மெண்ட்டு இருக்குது. பட் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு இது ரீஃபைன்மெண்ட்டு தான், பட் அவ்வளோ பெரிய பவர் கிடையாது இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒர்க் ஆகும், பட் ஒரு சூப்பரான பவர் இருக்கக்கூடிய ஒரு செல் ஆர்டர் இருக்கக்கூடிய ஒரு சப்ளைன்றது இது கிடையாது. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதுக்குன்னு ட்ரை பண்ணாமலாம் கிடையாது, ட்ரை பண்ணலாம். இதை வந்து இப்படி எடுத்துக்கங்க, இப்படி. ஸோ நமக்கு வந்து கவுண்டரில் இருக்குது அப்படின்றனால இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை 15 மினிட்ஸ்க்கு போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹை வரைக்குமே மார்க்கெட் வந்து இப்படியே வந்து இப்படி கூட போகலாம். இது வந்து ரூல்ஸ் தான். நமக்கு செல் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளைலையும், அடுத்தது 5 மினிட் இந்த சப்ளைலையும். ஸோ 5 மினிட் நான் நோட் பண்ணுறேன். 5 மினிட் இந்த சப்ளைலையும் செல் வந்து இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கண்டிப்பாக செஷன்ஸில் வந்து பார்க்கணும். செஷன்ஸில் ட்ரேட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஹைலி ப்ராபபிலிட்டி டிபி போகிறதுக்கு. ரைட்டா? டிபி போகிறதுக்கு ஹைலி ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த சப்ளை ஏஷியனில் க்ரியேட் ஆகிருக்கு. ஏஷியனில் க்ரியேட் ஆகிறது பிரச்சனை இல்லை. ஏஷியனோட சப்ளையில் ஒரு லண்டன் அண்ட் நியூயார்க் 2 பேரில் யாராவது போய் எடுக்கணும். அதுதான் வந்து விஷயம். இது பாருங்கள், நியூயார்க்கில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நியூயார்க்கில் க்ரியேட் ஆகிருக்கக்கூடிய சப்ளை யாருமே வந்து பிரேக் பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. பிரேக் பண்ணுவாங்க. நியூயார்க்கே கூட பிரேக் பண்ணலாம். ஓகேங்களா?
ஸோ எங்கே செல் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே தான் செல் ஆர்டர் வந்து இருக்குது. இந்த சப்ளையில் இருக்குது. அதுக்குன்னு இது வந்து அதை விட கம்மியான பவர்லாம் கிடையாது. இதுவும் பவர் தான். இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தான் இது ஃபஸ்ட்டு இது தான் இதில் தான் ட்ரை பண்ணோம். இது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது. அப்போது இதுவும் ஃபெயில் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட் வந்து இருக்குது. இது ஃபெயில் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கொஞ்சம் செஷன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கஸ்ட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால நான் என்ன பண்ண போகிறேன், எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் 0.5% ரிஸ்க் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது 0.5%லேருந்து 0.25%க்கு நான் மாறிட்டேன். ஓகேங்களா? ஸோ 0.25%க்கு மாறும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு எபிலிட்டி வந்து கிடைக்கும். அப்போது ஒரே ஒரு ட்ரேடு வந்து போதும். இது கோல்டு. ஓகேங்களா? இதுலேருந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக மார்க்கெட் கீழே போயிருக்கான். ஒரே ஒரு டைம் இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்துகிட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்குங்க. இதுவும் பவர் தான். சூப்பர் பவரான ஒரு சப்ளை. இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதில் அடிக்கலாம். இதில் இருந்து செல் ஆகலாம். இது மேனிப்புலேட் பண்ணி இது வரலாம் கீழே. அப்போது மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு ட்ரேடு போதும். கொஞ்சம் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து இந்த ஒரு ட்ரேடு போதும். லாஸை ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆகிடும். அது இல்லாமல் யூரோயிஸ்ட்டில் இன்னொரு ட்ரேடு இந்த இடத்துல ட்ரேடு இருக்குது. இதுவும் ஒரு ட்ரேடு போதும். லாஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு மூவ் ஆகலாம். அப்போது இது இந்த ட்ரேடும் லாஸு, இந்த ட்ரேடும் லாஸு அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் 0.25% தான் ஒரு ட்ரேடுக்கு நான் வைக்கிறேன். அப்படின்றப்போ 0.25% அடுத்த ட்ரேடு வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு டோட்டலி 0.5% தான் வந்து லாஸ் வந்து இருக்கும். ரைட்டா? 0.5% தான் லாஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் 0.5% அப்படின்றது ஒரு $100 லாஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும். லாஸஸ் அப்படின்றது பார்ட் ஆஃப் ட்ரேடு தான். ஒரு லாஸை வந்து நம்ம மைண்ட் செட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி அஃபெக்ட் பண்ணால் நம்ம எப்படி வாழ்கிறது, ட்ரேட் பண்ணி எப்படி நம்ம சம்பாரித்து இந்த லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறது, அதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. லாஸஸ்ன்றது லாஸஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் 30%லாம் கூட நம்ம லாஸ் பண்ணி ஈஸியாக பிடிக்கலாம். பட் இது ஃபண்டட் அப்படின்றனால நம்ம ரிஸ்க்கை கொஞ்சம் டைட்டாக மெயின்டைன் பண்ணணும். அதனால தான் 0.25% வந்து கீழே இறங்கியிருக்கேன். ஒரு 3 ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே 2க்கு மாறிடுவேன். 0.2க்கு மாறிடுவேன். அப்புறம் அப்படி லாஸ் ஆகுதுன்னா 1.5க்கு மாறிடுவேன். அப்படியே மாறி மாறி நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து சேவ் பண்ணணும். ஓகேங்களா? சேவ் பண்ணி என்னோட மூவ் என்னென்னா $25,000 அக்கௌண்ட் இது. இந்த $25,000 வர்ற ரெவன்யூ வச்சு நான் இப்போது $25,000 வர ரெவன்யூ வச்சு 200K அக்கௌண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கூட போய் 200K அக்கௌண்ட்டை வாங்கிட முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த 200K அக்கௌண்ட்டு இப்போ கூட போய் அமௌண்ட் கொடுத்து வாங்கிட முடியும். இப்போது நேராக போய் இது போய் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட், இதில் என்ன கிக் இருக்குது? ஒன்றும் கிடையாது. இதிலேருந்து நம்ம எடுத்து வாங்கணும். அப்போ தான் இதோட ஒர்த்து வந்து நம்ம யாருன்றது நமக்கு தெரியணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா ஸ்கில் டெவலப் ஆகும். அவ்வளோதான். ஸ்கில் தான். ஃபைனலாக ஸ்கில் தான். எஸ்எல் ஹிட் ஆகுது, லாஸ் ஆகிறோம் நம்ம, பணம்லாம் போதே கையை விட்டு, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் பணத்தை இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் கையிலேருந்து போகுதுன்னா அது ஒரு லேர்னிங். ஓகேங்களா? மறுபடியும் அந்த மாதிரி பணம் போகாது. அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கங்க. ஃபீல் பண்ணாதீங்க, லேர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சிம்பிள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நான் யூடியூப்பில் போட்டுட்ருக்கிற கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னா திஸ் யூடியூப் சேனல் இஸ் ஒர்த் இட். திஸ் யூடியூப் சேனல் இஸ் ரியல் ட்ரேடிங் அப்படின்னு போடுங்க. ஏன் ரியல் ட்ரேடிங் போடுங்கன்னு நான் கேட்குறேன்னா, நான் வந்து ஷோ பண்ணுறேன் என்னோடய லாஸஸ்லாம். ட்ரேடிங்கில் லாஸஸ் ஆகும், கண்டிப்பாக ஆகும். லாஸஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு கார் வாங்கிட்டு பைக் வாங்கிட்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கேம்னு தான் சொல்லுவேன். ஓப்பனாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? லாஸஸ் தான் நிறையா ஆகும் ட்ரேடிங்கில். அந்த லாஸஸை யார் மேனேஜ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறாங்களோ அவங்க தான் குட் ட்ரேடர். ஓகேங்களா? அவங்களால மட்டும்தான் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்க முடியும். அது இல்லாமல் காம்பவுண்ட் பண்ணணும். ஒரு ட்ரேடராக இப்போ நீங்கள் பார்க்குற பிகினராகவே இருப்பீங்க. நீங்கள் ஒரு காலத்தில் ட்ரேடராக மாறுவீங்க. ஸோ ட்ரேடராக மாறணும் அப்படின்னா காம்பவுண்ட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? வர்ற காசை செலவு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வர்ற காசை காம்பவுண்ட் பண்ணுங்கள்.
ரூ. 10 வருதுன்னா ரூ. 10 போடுங்க கேபிட்டலோட. ரூ. 20 வருதுன்னா ரூ. 20 கேபிட்டலோட போடுங்க. செலவு பண்ணுறதுனால ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே நமக்கு அச்சீவ் பண்ணவே முடியாது. ஒரு வீடு வாங்குறதுனாலையும், ஒரு கார் வாங்குறதுனாலையும் நம்மளால ஒன்றுத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? சம்பாரிச்ச காசெல்லாம் போட்டு ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா, சம்பாரிச்ச காசு அவ்வளோதான். காருக்கு போயிரும். காரா மாறிரும். ஒரு வீடா மாறிரும். அவ்வளோதான். ஓகேங்களா? நீங்க சம்பாரிச்ச காச சம்பாரிக்கிறதுக்காக போட்டீங்க அப்படின்னா, அது பணமா மாறும். ஓகேங்களா? அதனால ஃபர்ஸ்ட்டு ரெவென்யூ பெரிய லெவலுக்கு ரெவென்யூ வர்ற மாரி ரெவென்யூ செட் பண்ணுங்க. அது உங்களுக்கு 50 வயசு ஆகுதா? 80 வயசு ஆகுதா? 90 வயசு ஆகுதா? ஒண்ணுமே இல்ல. பண்ணுங்க. எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ, சேவ் பண்ணுங்க அமௌண்ட்ட. சேவ் பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. நீங்க காசு சேர்த்து வைக்கிறீங்கன்னா, அது வேஸ்ட்டு தான் என்ன பொறுத்தவரைக்கும். பணத்த சம்பாரிக்கணும். சேர்த்து வைக்காதீங்க. ஏதாவது அத வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஓகேங்களா? காம்பவுண்ட் பண்ணுங்க. ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. நேரா போயிட்டு போட்டுற போறீங்க. ஓகேங்களா? ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா காம்பவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபிலாசபிலாம் பேசினது போதும். ஸோ, கண்டிப்பா அதான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன நம்புறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரியல் ட்ரேடிங் ஹியர் அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு தோன்றத வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க. ஸோ, வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் வந்து பண்ணுங்க. அப்புறம் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க வந்து புதுசு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருங்க. உங்க ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ.